எல்லாமே ஏல வரும். அடுத்த ஒரு வார்த்தை அதாவது நம்மை சில நேரங்களிலே இந்த உலகம் எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம அதாவது நம்மை தனிமைப்படுத்துகிறது. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். தனிமைப்படுத்தப்படுதல் தமிழில் அந்நியராக. நீ எவ்வளவு இந்த மக்களோடு நீங்கள் அன்பாக இருந்தாலும் நெருக்கமாக இருந்தாலும் எத்தனை உதவி செய்தாலும் உலகம் நம்மளை நெருக்கமான மக்களை பார்க்கல, நம்ம அந்நியரை தான் பார்க்குது. நான் சொல்ல வந்த கருத்துக்களை பாருங்கள். அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்ல போகிற வார்த்தை ஒன்று ஒன்றா கவனிக்கணும். கவனிங்க. எந்த ஜனத்திற்காக வந்தாரோ, படிக்கிறோம், அவருடைய பெருமூச்சை கேட்டு அடிமைத்தனத்தை பார்த்து விடுவிக்க வந்தவர். நல்ல கருத்தை கவனிங்க. அவருடைய அடிமைத்தனம், யூதர்களுடைய அடிமைத்தனம், அவருடைய பெருமூச்சு, அவருடைய கண்ணீர். அவர்கள் பல தேசங்களில் சிதறடிக்கப்பட்டார்கள். எந்த யூதர்களுக்காக வந்தாரோ அதே யூதர்கள் தான் அவருடைய சிலுவையில் அறைந்தார்கள். இதான் உலகம். நான் அடிக்கடி எல்லாரும் சொல்லுவேன், யாருக்காக நாம் பாடுபடுகிறோமோ அவரால் நாம் பாடுபடுத்தப்படுவோம். இரட்சகர் இயேசுவின் வாழ்க்கையில் கவனிங்க, தமக்கு சொந்தமானதே வந்தார், சொந்தமானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். இந்த உலகமே கவனிங்க, பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சத்தியத்தை பேசும்போது நீங்கள் நன்னீராக மாறிடுவீங்க. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை சொன்னதினால் நான் சத்துருவானேன். அவங்களோட நீங்கள் கலந்துருங்க, அவங்கள மாதிரியே பண்ணுங்க, அவங்கள மாதிரியே பேசுங்க, அவங்கள மாதிரி எல்லாம் பண்ணுங்க, ஓகே. கொஞ்சம் நீங்கள் மாறுபட்டீங்கன்னா பிள்ளை ஏற்றுக்க மாட்டான், கணவன் ஏற்றுக்க மாட்டார், மனைவி ஏற்றுக்க மாட்டார், இந்த உலகமே உங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா இரட்சகருக்கு நேர்ந்த நிலை அதுதான். திரையிலே பாருங்கள், அந்நியராகவே அவர் கருதப்பட்டார். பேசுவாங்க. இப்போ நாங்கள்லாம் அந்த பின்னணியிலிருந்து வந்தவர்கள் தான். பேசுவாங்க, ஆனால் நம்மளை வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. பல கோணங்களில், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் தாழ்ந்தவங்க, நீங்கள் சும்மா, நீங்கள் வீணானவங்க, பணத்துக்கு பின்னால் போயிட்டீங்க, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு கிறிஸ்துவ மேல். ரெண்டாவது, மீட்கப்பட்ட ஒரு மனிதன் நிச்சயமாக தனிமைப்படுத்தப்படுவான். அவன் தனிமைப்படுத்தப்படவில்லை என்றால் ஆச்சரியம், தனிமைப்படுத்தப்படுவது ஆச்சரியம் அல்ல. புரிய நினைக்கிறவங்களுக்கு. எல்லா குடும்பங்களில் கூட மனம் திரும்பின கணவன் மனைவியால் தனிமைப்படுத்தப்படுகிறான், மனம் திரும்பின மனைவி கணவனால் தனிமைப்படுத்தப்படுகிறாள், மனம் திரும்பின பெற்றோர் பிள்ளைகளால் தனிமைப்படுத்தப்படுறாங்க. இங்கே வருகிற எத்தனையோ குடும்பங்களில் சொல்லலாம். என் மகன் என்னை ஒரு மாதிரி பார்க்குறா, என் மகன் ஒரு மாதிரி பார்க்குறான், நீயே இதில் போய் சேர்ந்த, உனக்கு வேறு வழி இல்லை.